பாமக இரண்டாக பிரிந்தால் ஒருவேளை அதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று சொல்ல முடியாது. இருந்த போதிலும் ஒன்றாக அவர்கள் போட்டியிட்டாலும் இந்த மனதுக்குள் ஏற்படுகிற இந்த பிரளயம் இது வெடித்து ஆங்காங்கே சிதறினால் நிச்சயமாக 1% சிதறினாலும் அவர்களுக்கு நஷ்டம். ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாரதிய ஜனதாவால் எந்த லாபமும் இல்லை, அதிமுகவுக்குத்தான் லாபம். ஆனால் அதிமுக இந்த 10.5% அவர்களுக்கு கொடுத்தது தென் மாநிலங்களில் மிக பெரும் எதிர்ப்பை செலுத்தியிருக்கிற நேரத்தில் வழக்காடு மன்றத்தில் இது சென்ற பிறகு அதிமுகவுக்காக வன்னியர்களின் வாக்கு இந்த முறை கிடைக்குமா என்ற கேள்வியும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். ஆகவே அன்புமணி கட்சியிலிருந்து நீக்கப் போவதாக நடந்த தகவல்கள் பொய்யென கூறுகிறார்கள். ராமதாஸ் அவற்றிலிருந்து பின்வாங்கி வந்ததாகவும் கூட அந்த செய்தி தெரிவிக்கின்றது. அன்புமணிக்கு பக்கம்தான் இன்றைக்கு பலர் இருக்கிறார்கள் என்ற உண்மையும் நமக்கு தெரிந்திருக்கிறது. ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சியில் பெரியவர் இறங்கி வந்ததற்கு தனது வலுவற்ற நிலையை அவர் உணர்ந்திருக்கிறார். கட்சி நிர்வாகிகள் தன் மகன் பக்கம் இருப்பதையும் அவர் உணர்ந்திருக்கிறார். ஆக தன் மகன் நிர்வாக செயல்பாடும் கூட்டணி செயல்பாடும் இல்லாமல் எனக்கு பதவி தந்துருவாங்கன்னு சொல்லி ரயில்வே போர்டில் ஒரு சாதாரண பியூன் அளவுக்கான ஒரு பதவியை பெற்றதையும் பெரியவர் ரசிக்கவில்லை என்றும், எந்த காலத்திலும் வட இந்திய சனாதனம் நம்மை போன்ற வன்னியர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் அவர் உறுதியாக தெரிந்திருப்பதால் மகன் அப்பாவின் பேச்சை கேட்காமல் தான் கமலத்துக்கு சென்றதாகவும் கூட அவருக்கு ஏற்பட்ட அதிருப்தி, குடும்ப சொத்துகளின் பிரிவு பெரும் விளைவை ஏற்படுத்தியிருக்கிற இந்த நேரத்தில் இன்னும் சில மாதங்களில் என்ன நடக்கும்? இதுதான் இப்போது உண்மையான ஸ்டேட்டஸ். பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ன நடக்குங்கிறது தெரிந்தால் இதை அப்படியே நம்புங்க.